ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பரளிக்காடுன்ற கிராமத்தில் ஒரு காதல் பிரச்சனைனால நடந்த கொலையும் அதுக்கப்புறம் நடந்த அமானுஷ நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பரளிக்காடுன்ற கிராமத்தில் முனியாண்டி குலசேகரின்ற தம்பதி வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு 2 ஆண் மகன்கள். ஒருத்தன் பேர் மாரிமுத்து, இன்னொருத்தன் பேர் முத்துவேலு. இவங்களோட அன்றாட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிற காட்டு பகுதியில் விறகுகளும் அங்கே கிடைக்கிற பழங்களும் அதை எடுத்து சேல்ஸ் பண்ணிவிட்டு தன்னோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டுட்டு இருக்கிறது தான் இவங்களோட வேலை. இதில் இந்த மூத்த பையனான மாரிமுத்துக்கு இவங்க குடும்பம் இந்த ஏழ்மையிலே இருக்கிறது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஒரு கட்டத்தில் இவங்க வீட்டில் டெய்லியுமே இந்த பிரச்சனையை சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட மாரிமுத்து என்ன சொல்கிறான்னா, என் கூட படித்த அப்புறம் என் கூட பழகின பசங்க எல்லாரும் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்ல ஒரு நகரம், அதாவது சிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏரியாவில் வீடு வாங்கி அந்த பசங்களுக்கு பைக்கு, வீடு, சொந்த வீடு, இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறாங்க. ஆனால் எங்களை மட்டும் ஏன் இப்படி வச்சுருக்கீங்க, உங்கள் கூட வாழ்கிறதே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தினமும் இவர் சண்டை போடுறது வழக்கமாக வச்சுருக்காரு. என்னதான் இந்த மாதிரி அவங்க பையன் இப்படி பேசினாலும் அவங்களுக்கு இந்த தொழிலை தவிர வேறு எதுவும் தெரியாது. அதனால் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த தொழிலை மட்டுமே நம்பி அந்த முனியாண்டி குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு. இவருக்கு என்னதான் இந்த தொழில் பிடிக்கலனாலும் குடும்பத்தோட வறுமை காரணமாக என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த விறகுகளும் பழங்களும் எடுத்துகிட்டு வரதை வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. இவர் காலையில் ஒரு 6 மணிக்கு போனார்னா சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க, அந்த காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டு. இப்படி அந்த மாரிமுத்துவும் முத்துவேலுன்ற 2வது பையனும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம மாரிமுத்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த காட்டு பகுதியில் சில போதை தரக்கூடிய செடிகளை பறித்து யாருக்குமே தெரியாமல் இந்த கள்ள சந்தைன்னு சொல்லுவாங்க, அந்த சந்தையில் 2003 காலகட்டத்தில் இந்த சந்தை அதிகமாக கிராமப்புறங்களில் தென்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த சந்தையில் இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் பறிச்சுட்டு வந்த அந்த போதை தரக்கூடிய அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிற வச்சே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த போதை தரக்கூடிய செடிகள் நான் சொல்கிறேன். அந்த இலைகளை பறித்து இந்த கிராமத்தில் இருக்கிற சந்தையில் கள்ள சந்தைன்னு ஒன்று இருக்கும், அதில் இவர் நிறைய காசு பார்க்குறாரு. ஆனால் அந்த காசை வாங்கி இவர் தேவையில்லாத செலவு எதுவுமே பண்ணுறது கிடையாது. அவங்க குடும்பத்துக்கு தேவையான செலவு தான் பண்ணுவார். மற்றபடி அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. மாரிமுத்துவும் முத்துவேலும் காலைல ஒரு 6-6:30க்கெல்லாம் கிளம்பி இங்கேருந்து அந்த காட்டு பகுதிக்கு போகிறாங்க. அதாவது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை காட்டு பகுதிக்கு போகிறாங்க. அங்கே நான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நம்ம மாரிமுத்து. ஒரு கட்டத்தில் திடீர்னு நம்ம முத்துவேல்கிட்ட போயிட்டு, டேய் இந்த மாதிரி நான் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்டா, நீ சாயந்தரம் இங்கேருந்து கிளம்புற டைமுக்கு நான் கரெக்டாக வந்துடுவேன், நம்ம 2 பேரும் இங்கேருந்து ஒன்றா போயிடலாம், அம்மா அப்பா கேட்டால் நான் உன் கூட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த முத்துவேல்ன்ற தம்பிக்கிட்ட சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. முத்துவேலுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவன் அப்பப்போ இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கு போகிறேன் பக்கத்து ஊர் போகிறேன்னு சொல்கிறான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி, சரி ஓகே போயிட்டு சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி மட்டும் அனுப்பிச்சிடுறாரு. அன்னைக்கு நாள் அவரும் அந்த ஊருக்கு போயிட்டு திரும்பவும் இங்கே வந்துடுறாரு. அதே மாதிரி சாயந்தரம் 2 பேரும் வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல் 2 பேரும் வேலைக்கு வராங்க. அந்த சமயத்தில் நம்ம முத்துவேல், அதாவது நம்ம மாரிமுத்துவோட தம்பி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மாரிமுத்துவை பார்த்து, டேய் ஒழுங்காக சொல்லு, ஏன் அடிக்கடி பக்கத்து ஊருக்கு போகிற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம மாரிமுத்துக்கிட்ட கேட்குறாரு. சரி தம்பி கேட்குறானே அப்படின்ட்டு மாரிமுத்து ஒரு உண்மையை சொல்கிறாரு. பக்கத்து ஊரில் மலர்ன்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கோம், நானும் அவளும் 1 வருஷமாக லவ் பண்ணுறோண்டா, இந்த விஷயத்தை நான் வீட்டில் சொல்லும்போது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணுன்ற மாதிரி நம்ம முத்துவேல்கிட்ட சொல்கிறான். முத்துவேல் கொஞ்சம் அதிர்ச்சி, என்னடா இவன் போய் லவ் பண்ணுறானே, இவன் கேரக்டருக்கு இந்த லவ்லாம் செட் ஆகுமா,
அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உடனே நம்ம மாரிமுத்துவை பார்த்து சரி சரி ஏதோ பண்ணிட்ட, நாளைக்கு என்னையும் கூப்பிட்டு போகிற, அண்ணியை காமிக்கிற அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோடு நம்ம மாரிமுத்துவை பார்த்து சொல்கிறான். மாரிமுத்துக்கு சந்தோஷம், தம்பி சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டான், எதுவும் சண்டை எதுவும் போடலை அப்படின்னு சொல்லி சந்தோஷம். ஓகேடா, நான் நாளைக்கு உனக்கு அந்த ஊருக்கு கூப்பிட்டு போய் நான் உனக்கு கண்டிப்பாக காட்டுறேன் நம்ம அண்ணியை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாகறான். சந்தோஷத்தில் அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும், காட்டிலேருந்து கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மாரிமுத்துக்கு பயங்கர சந்தோஷம். இந்த மாதிரி தம்பிக்கு நாளைக்கு நான் லவ் பண்ணுற பொண்ணை காட்ட போகிறேன், நாளைக்கு இத்தனை மணிக்கு போகலாண்டா அப்படி இப்படின்னு பயங்கரமாக பிளானை போட்டு காலையில் அதே மாதிரி விடிய காலையில் ஒரு 6-6:30 2 பேரும் ஏஞ்சி கிளம்பி அந்த ஊரை நோக்கி போகிறாங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நின்றுட்டு, அங்கே கொஞ்சம் தூரத்தில் வயலில் நிறைய பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அது தூரத்துலேருந்தே பார்த்துட்ருக்கான் நம்ம மாரிமுத்து. உடனே முத்துவேல் கேட்குறான், என்னடா இங்கே நின்றுட்டு இருக்க, வா பக்கத்தில் போய் பார்ப்போன்னு. டேய் நீ வேறடா, அந்த ஊருக்காரங்க தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், வேணாம் நம்ம இங்கேருந்தே பார்க்கலான்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி விசில் அடிக்கிறான். கரெக்டாக அந்த பொண்ணும் நம்ம மாரிமுத்துவை திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்தோடனே கையசைக்கிறான். கையசைச்சோடனே அந்த பொண்ணும் அங்கேருந்து தலையாட்டுது. உடனே நம்ம மாரிமுத்து வந்து டேய் இந்த பொண்ணு தான்டா அப்படின்னு சொல்லி முத்துவேல்கிட்ட சொன்ன அடுத்த செகண்டு முத்துவேலுக்கு முகமே மாறுது, பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. ஒரு மாதிரி சந்தோஷமே படலை, அப்படியே அதிர்ச்சி ஆகி அப்படியே அங்கேயே ஸ்டன் ஆகி நிற்கிறான். நம்ம முத்துவேலுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க அண்ணன் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறான், ஆனால் முத்துவேல் கொஞ்சம் கூட சந்தோஷப்படலை, அப்படியே ஸ்டன் ஆகி அந்த இடத்தையே பார்த்துட்ருக்கான். ஒரு கட்டத்தில் நம்ம மாரிமுத்து சரி வாடா டைம் ஆச்சு கிளம்பலான்னொடனே சரி நீ போடா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அனுப்பிச்சி வச்சுட்டு இவன் அந்த டெய்லியும் விறகு பொறுக்க போவாங்களே அந்த காட்டு பகுதிக்கு, அங்கே போயிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். அப்படி என்னடா இப்படி அழுகிறானேன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கே தெரியாமல் இவன் 6 மாதமாக அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இது வந்து நம்ம முத்துவேலுக்கு வந்து ஒரு பெரிய இடியாக இறங்கிருச்சு. ஏன்னா நாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணை நம்ம அண்ணன் லவ் பண்ணுறான், நம்ம அண்ணனையும் அந்த பொண்ணு லவ் பண்ணுது. இந்த விஷயத்தை சுத்தமாக நம்ம முத்துவேலால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு போகிறான், பயங்கரமாக யோசிக்கிறான், என்ன தான் பண்ணுறது, எனக்கு அந்த பொண்ணு வேணுமே, கண்டிப்பாக அந்த பொண்ணு எனக்கு வேணும், இதுக்காக நான் என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்குன்ற ஒரு மனநிலையில் நம்ம முத்துவேல்ற அந்த நபர் வந்து பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் தப்பான முடிவை எடுக்க ஆரம்பிக்கிறான் நம்ம முத்துவேல். என்ன முடிவுனா, அந்த பொண்ணா அண்ணனா அப்படின்ற ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்காக நான் எது வேணால் செய்வேன்னு துணிஞ்சு அவங்க அண்ணனையே கொலை செய்ய அன்னைக்கு நைட்டு முடிவு எடுக்கிறான். அதுக்காக அடுத்த நாள் அந்த கொலை செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த காட்டு பகுதியில் இவங்க அண்ணன் கூட தான் எப்போவுமே போகிறது வழக்கம் முத்துவேலு. ஆனால் அன்னைக்கு இவனே காலையில் ஒரு 5-5:30 ஏஞ்சி தனியாக போய் நிறைய விறகுகளும் அப்புறம் கிருஷ்ணாயில் பாட்டிலும் இதெல்லாம் வாங்கி அந்த காட்டு பகுதியில் ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறான். அடுத்த நாள் வருது, இவங்க அண்ணனும் இவனும் எழுந்து ஒன்றா காட்டுக்கு போகிறாங்க. போய் அன்னைக்குன்னு பார்த்து நம்ம முத்துவேல் வந்து பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இவங்க அண்ணனுக்கு ஒரே ஷாக். இவன் வந்தால் ஒரு 2-3 விறகு எடுப்பான், சும்மா அப்படி இப்படி அலைவான், கூட ஹெல்ப் பண்ண மாட்டான், வேலை செய்யடான்னு சொன்னால் கூட செய்ய மாட்டான். இவன் என்ன இன்றைக்கி ஆர்வமாக இப்படி வேலை செய்கிறானே அப்படின்னு அந்த மாரிமுத்து நம்ம முத்துவேலை பார்த்துட்டே என்னடா ஆச்சு உனக்கு இன்றைக்கி பயங்கரமாக வேலை செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைண்ணே, நீ எத்தனை நாள் தான் கஷ்டப்படுவ, அதான் நான் இன்றைக்கி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முத்துவேல் சொல்கிறான். சரி மாரிமுத்துவும் சரி தம்பி ஏதோ செய்யட்டுமே அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரம்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு முள் மரம், சின்னதாக அந்த முள் மரம் மாதிரி இருக்கும், விறகுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மரத்தை வெட்டிகிட்டு இருக்காரு நம்ம மாரிமுத்து. பின்னாடி மறைச்சி வச்சுருந்த கத்தியை எடுத்து நம்ம மாரிமுத்து கொஞ்சம் கூட யோசிக்காத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு கூட தெரியாமல் அந்த மரம் வெட்டிகிட்டு இருக்கும்போது பின் கழுத்தில் நம்ம முத்துவேல் என்ன பண்ணுறாருன்னா ஓங்கி ஒரே வெட்டு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாரிமுத்து பதறி போய் ரத்த வெள்ளத்தில் அப்படியே கீழே சரிஞ்சு விழுறாரு. டே தம்பி என்னடா ஆச்சு, ஏன்டா என்ன இப்படி பண்ணுற, என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம முத்துவேல் கை நடுங்குது, அந்த கத்தி கனமாக பிடிச்சிக்கிறாரு. எக்காரணத்தை கொண்டு இவனை உயிரோடு விட்டுறக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் நம்ம முத்துவேல் ரெடியாக இருக்கார். அப்போ அழுதுகிட்டே சொல்கிறாரு, நான் ஆசைப்பட்ட பொண்ணை நீ காதலிக்கிற, அந்த பொண்ணும் ஒன்று தான் காதலிக்கிறா, இதை என்னால் ஏற்றுக்க முடியல, அந்த பொண்ணு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கழுத்துலேயே வெட்டுறாரு. அந்த இடத்துலையே நம்ம மாரிமுத்து துடிச்சு போய் இறந்து போகிறாரு. ஆல்ரெடி இவர் தான் கொலை பண்ணுறதுக்கு எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணி வச்சுருக்காருல, அந்த விறகு கிருஷ்ண ஆயில் எல்லாத்தையும் எடுத்து அவங்க அண்ணனை காட்டு பகுதிக்கு, அதாவது டீப் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆள் நடமாட்டமே வராத இடத்துல இவரை விறகுகளாம் வச்சு கிருஷ்ண ஆயிலை ஊற்றி அங்கேயே எரிக்கிறாரு. அவர் பிணம் முழுசாக எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் வீடு திரும்பலை. அங்கேயே இருந்து அவரோட உடம்பை நல்லா எரித்து அவரோட எரிஞ்ச சாம்பலை ஓரமாக நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பள்ளம் நோண்டி அந்த இடத்துல
அப்படியே மண் போட்டு மூடி வச்சுட்டு அவர் எதுவுமே தெரியாமல் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, என்னடா அண்ணனை காணோம், 2 பேரும் ஒன்றா தானே போனீங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேலை பார்த்து கேட்கும்போது, தெரிலம்மா அவன் என் கூட வந்தான், கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சான், நான் பக்கத்து ஊருக்கு போகிறேன், நீ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டாமா, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேம்மா, இவ்வளோ தான் விறகு கிடச்சிது அப்படின்னு சொல்லி நார்மலாக எப்போவுமே வீட்டில் எப்படி பேசணும் அந்த மாதிரியே பேசுகிறான். இவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த டவுட்டும் வரல. ஏன்னா நம்ம மாரிமுத்து வந்து டெய்லியுமே இந்த இவங்களோட ஏழ்மை நிலைமையை பார்த்து நம்ம ஏன் இப்படி இருக்கோம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இப்படிலாம் சொல்லி சண்டை போடுவார். அதனால சரி இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான், ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல, இவனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி அவங்க 2 பேர் பேசிட்டு சரி வரட்டும் அவன் அப்படின்னு சொல்லி இவனையும் சாப்பிட்டு படுக்க சொல்லிடுறாங்க. நம்ம நைட்டு ஃபுல்லாக முத்துவேலுக்கு தூக்கமே இல்லை, பதட்டமாகவே இருக்கான். ஆனால் ஒரு துளி கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு டவுட் வராத மாதிரியே நடந்துக்கிறான். நைட்டு இரவு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில் 5:05க்கெல்லாம் ஏஞ்சி அந்த அவங்க அண்ணனை எரித்த இடத்துக்கு வேகமாக ஓடுறான். ஓடி போய் அந்த சாம்பலை எக்காந்து கொண்டு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவன் புதைச்சி வச்ச அந்த பள்ளத்துலேருந்து அந்த சாம்பலை நிறைய கொட்டாங்குச்சிகள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கொட்டாங்குச்சியில் அந்த சாம்பலை நிரப்பி ஒரு திசையிலையும், அதாவது ஒரு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி புதைக்கிறான்னா ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி கொஞ்சம் தூரம் போய் அங்கே கொஞ்சம் புதைக்கிறான். இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் அடித்து புதைக்கிறான். அது எதுக்கு அந்த கொட்டாங்குச்சியில் அடித்து புதைக்கிறாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த மாதிரி புதைக்கிறான். மிச்சம் இருக்கிற அந்த சாம்பல்லாம் என்ன பண்ணுறான்னா காட்டு பகுதியில் தூவி விட்டுறான். எந்த ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது நம்ம அண்ணன் இறந்ததுக்கு. அவங்க அண்ணன் போட்ட துணிகளையும் எரிக்கிறான். அந்த எரித்த துணிகளை கூட அந்த இடத்துல போடாமல் காட்டு பகுதியில் போயிட்டு அந்த எரித்த சாம்பல் மூலமாக, அதாவது ட்ரெஸ்ஸை கூட சாம்பல் ஆக்கிட்டான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த ட்ரெஸ்ஸு சாம்பலை கூட அந்த காட்டு ஃபுல்லாக பரவி தூவி விட்டுட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துடுறான். அவங்க வீட்டில் கொஞ்சம் பதட்டமாகறாங்க. 2வது நாள் நைட் ஆகுது, அண்ணனை இன்னும் காணும். ஊர் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொந்த பந்தங்கிட்டலாம் இந்த விஷயம் பரவுது. இப்படி அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் இந்த நியூஸ் போக எல்லாருமே ஊராக தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் மாரிமுத்து லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கும் தெரிய வருது. இந்த மாதிரி மாரிமுத்து காணாமல் போய் கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணு ரொம்ப பதட்டமாகறா, அழ ஆரம்பிக்கிறா. அவள் போய் யார்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் ரொம்ப நொந்து போகிறா. ஒரு கட்டத்தில் 1.5 மாதம் 2 மாதம் வரைக்கும் இவங்க அண்ணனை தேடாத இடம் இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. அதுவும் கிராமப்புறங்களில் ஒரு பிரச்சனைனா ஊருக்குள்ளேயே வச்சு முடிச்சுப்பாங்க. அதனால் இந்த நியூஸ் வந்து போலீஸ் வரைக்கும் போல் ஊர் மக்களே முன் வந்து எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டவுட்டு கூட வராமல் நம்ம முத்துவேல் வந்து கிளியராக அவங்க அண்ணனை கொன்று எல்லாத்தையும் சாம்பிள் கொண்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அதனால் ஒரு சின்ன எலும்பு பீஸ் கூட இந்த மாரிமுத்து குடும்பத்துக்கு வந்து சுத்தமாக கிடைக்கல. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது, 4 மாதம் ஆகுது. கடைசியில் என் பையன் இந்த குடும்ப சூழ்நிலையில் பிடிக்காம தான் வேறு ஏதோ எங்கேயோ ஓடி போயிட்டு நல்லா இருந்தால் சரி அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கே வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம முத்துவேலோட நடிப்பு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இல்லை 1 வருஷம் அப்படியே ஓடிடுது. நம்ம மாரிமுத்து வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டார், எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டார், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் குடும்பமே வந்துடுச்சு. இதை வந்து முத்துவேல் சாதகமாக்கிட்டு எந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ இவங்க ஜாதிக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அந்த பொண்ணை குடும்பத்தோடு போய் பேசி அந்த பொண்ணை கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வச்சு கல்யாணமும் பண்ணுறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணமும் ஆகுது. நல்லபடியாக ஒரு மாதம் அவங்க வாழ்க்கை போகுது. ஆனால் அந்த 1 மாதமும் அந்த பொண்ணு அந்த மாரிமுத்து நினைவில் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் முத்துவேல்கிட்ட சொல்லிவிட்டு நமக்குள்ளே இப்போ எதுவும் வேணாம், எனக்கு உங்கள் அண்ணனை மறக்க முடியல, எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி முத்துவேல்கிட்ட டைம் வாங்குறாங்க. இதனால் முத்துவேல் இன்னும் கோபமாகறான். 1 மாதமாக முத்துவேல் அந்த பொண்ணை தொடவே முடியல. இந்த மாதிரி எங்கள் அண்ணனை நினச்சிக்கிட்டு நீ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு கட்டத்தில் நாங்களே எங்கள் குடும்ப நபர்களே எங்கள் அண்ணன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு மறந்துட்டோம், நீ ஏன் இன்னும் அவனை நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேல் வந்து அந்த மலர்ன்ற பொண்ணுக்கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, சத்தியமாக சொல்கிறேன், அவர் இந்த மாதிரி விட்டுட்டு ஓடுற ஆள் கிடையாது, எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும், அவர் இந்த மாதிரி ஆள் கிடையாது, அவருக்கு ஏதோ சம்திங் நடந்திருக்கு, என் உள் மனசு உறுத்துது, அதனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிகிற வரைக்கும் என் மனசு நிம்மதியாக இருக்காது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி முத்துவேல்கிட்ட பேசுகிறான். அதுக்கு முத்துவேலும் சரின்ற மாதிரி பிடிக்காமலையும் தலையாட்டிட்டு போகிறான். ஒரு கட்டத்தில் 1-1.5 மாதத்துக்கு மேலே ஆன உடனே முத்துவேல் தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறான், அதாவது சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான்.
சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா வீட்டு வாசலில் நின்று கத்த ஆரம்பிக்கிறான். அவன் தான் போயிட்டான்ல, அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உன்னை விட்டு போயிட்டான்ல, அதுக்கப்புறம் ஏன் அவனையே நினச்சிட்ருக்க? அவன்லாம் ஒரு ஆளா? அவன் ஒரு ஆம்பளையா? குடும்ப கஷ்டத்தை நினச்சி கூட பார்க்காம இந்த மாதிரி பொம்பளை மாதிரி ஓடிட்டானேன்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த கதவை திறக்கிறான். கதவை திறக்கிற அந்த செகண்டு அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு எரிஞ்ச உருவம் பயங்கரமாக நம்ம முத்துவேலை பார்த்து முறைக்க ஆரம்பிக்குது. முத்துவேல் கொஞ்சம் போதையிலையும் இருக்கான். என்னடா இது, ஏதோ ஒன்று நிற்கிது, ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவன் மனசு சொல்லுது. உத்து பார்க்குறான், ஏதோ ஒரு எரிஞ்ச உருவம் அவனுக்கு எதிர்க்க நிற்கிது. ஆனால் இவனுக்கு யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப உத்து பார்க்குறான், அந்த கண் இவனுக்கு ஏதோ சொல்ல வருது. இன்னும் கொஞ்சம் உத்து பார்க்குறான், அந்த கண்ணை பார்த்து அடுத்த செகண்ட் அவனுக்கு தெரியுது இது மாரிமுத்து தான். இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில் நம்ம முத்துவேல் கேட்குறான் அந்த உருவத்தை பற்றி. யார் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். முத்து, நீ தானே, எதுக்குடா இங்கே வந்த? உன்னை தான் நான் கொன்னுட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேல் கேட்குறான். அதுக்கு அந்த உருவம் ஓங்கி ஒரே அடி நம்ம முத்துவேலை அங்கேயே போதையில் இருந்ததுனால சுருண்டு விழுந்து மயக்கமாகறான். காலையில் விடிய காலையில் ஒரு 4-5 மணி ஆகுது. வீட்டு வாசல் தெளிக்க எந்திக்கிறாங்க அவங்க வீட்டிலேருந்து. அந்த பெண்மணி, மலர்ன்ற பெண்மணி வீட்டு வாசலில் வந்து பார்க்கும்போது நம்ம முத்துவேல் என்ன பண்ணுறான்னா மயங்கின நிலையில் கண்ணும் செவந்து கீழே விழுந்து கிடக்குறான். நம்ம மலருக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்னங்காச்சு உங்களுக்குன்ட்டு பதட்டமாக அவங்களை எழுப்புறாங்க தண்ணி தெளித்து. உடனே நம்ம முத்துவேல் அங்கே முழிச்சு பார்க்குறான். முழிச்சு பார்த்தோன்னே இவங்க மலர் அவங்களோட ஒய்ஃபை பார்த்து கூட பதட்டமாகறான். ஐயோ என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி பின்னாடி அப்படியே தவழ்ந்துட்டே ஓடுறான். என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் மூச்சு அரைச்சிட்டு, இல்லை நேற்று நைட்டு எங்கள் அண்ணனை பார்த்தேன், மாரிமுத்து இங்கே ரொம்ப கொடூரமாக வந்து என் முன்னாடி நின்னான். நீ யார்ரா, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு நான் கேட்டேன். அதுக்கு என்ன ஒரே அடி கன்னத்தில் அடித்து கீழே தள்ளிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேல் சொல்கிறாரு. இப்படி டெய்லியும் நம்ம முத்துவேலுக்கு அந்த வீட்டில் ஏதோ எரிஞ்சு போன ஒரு துர்நாற்றம், அதாவது கருகுன மாதிரி ஒரு வாசனை அடிக்கடி இவருக்கு அடிக்க ஆரம்பிக்குது. அப்பப்போ இவர் குளிக்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, ஏதோ ஒரு உருவம் இவரை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இவர் கண்ணு முன்னாடின்னு வந்து உட்கார்ற மாதிரியும் டெய்லியுமே இந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்குது அந்த வீட்டில். ஒரு கட்டத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. இந்த மலர் என்ற அவங்களோட மனைவி வந்து கிச்சனில் ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க, அடுப்பங்கரை. அப்போ அது கிச்சன்லாம் சொல்ல முடியாது, அது அடுப்பங்கரை, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்க. திடீர்னு இந்த பெட்ரூம்லேருந்து ஒரு முனங்கல் சத்தம் கேட்குது. இந்த முனங்கல் சத்தம் வந்து நம்ம மலர் கிச்சனில் வேலை செஞ்சுருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து கேட்குது. என்னடா இது, ஏதோ ஒரு முனங்கல் சத்தம் கேட்குது, யாரோ ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு இருந்து வருது அப்படின்னு சொல்லி பொறுமையாக அந்த கிச்சன்லேருந்து வெளியே வராங்க. அவங்க புருஷன் படுத்துருக்கிற ரூமில் போய் பார்க்குறாங்க. அவங்க புருஷன் பக்கத்தில் இருந்துட்டு ஏதோ ஒரு உருவம் அவரோட மூக்கு மேலே கையை வச்சு பயங்கரமாக அழுத்துது. இவர் கை காலெலாம் அப்படியே பயங்கரமாக உதற ஆரம்பிக்குது, காலுகள்லாம் அப்படியே மேலே தூக்கி நடுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த மலர் அப்படியே பயங்கரமாக கத்தி அங்கேயே மயங்கி சுருண்டு விழுறாங்க. உடனே அந்த உருவம் அங்கேருந்து மறையுது. மூச்சு திணறி மூச்சு விட கஷ்டப்பட்டு ஏஞ்சி வெளியே ஓடி வந்து அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேல் கத்துறாரு. பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. என்னப்பா ஆச்சுன்னு, பா என் அண்ணன் என்னையே கொல்ல வரான்ப்பா, என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா காலை பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு நம்ம முத்துவேல். என்னடா சொல்கிற, மாரிமுத்துவா வந்தான், என்னடா சொல்கிற, ஏன் ஒன்றை கொல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம முத்துவேல் அங்கே காட்டில் நடந்த சம்பவத்தையும் அவங்க அண்ணனை இவர் என்ன பண்ணாருன்ற விஷயத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் மலர்கிட்டையும் காலில் விழுந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட அந்த குடும்பத்தார்களும் இந்த மலர்ன்ற அந்த பெண்ணும் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு கொலைகாரனை போய் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோமே, இவனை என்ன பண்ணுறது, இவனை கொல்லணுமே அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா பாசமும் தன்னோட கழுத்தில் தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக முத்துவேலை எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு மாதிரி வெறுப்பாகி அப்படியே அவங்க வாழ்க்கையே இடிஞ்சு போன ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே நம்ம முத்துவேலை பார்க்குறாங்க. முத்துவேல் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க மூஞ்சில் முழிக்கக்கூட அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் மாரிமுத்துவோட ஆன்மா இவர் ஏதோ பண்ணிடுன்ற பயம் மட்டும் அதிகமாகவே இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம மாரிமுத்துவோட ஆன்மா என்ன பண்ணுதுன்னா அந்த வீட்டில் நம்ம மலரோட உடம்புல இறங்கி அவங்க குடும்பத்தார்கிட்ட பேச ஆரம்பிக்குது. இவன் என்னை கொன்னது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி போட்டு வந்து ஒரு விஷயம் சொன்னார்ல, குடும்பத்துக்கு பயந்து
பொட்டத்தனமாக, அதாவது பொம்பளை மாதிரி ஓடி போயிட்டான் வீட்டை விட்டு, என்னை கொன்னதும் இல்லாமல் எனக்கு பொம்பளைன்ற பட்டம் கட்டி என் குடும்பத்தை வெறுத்து தான் நான் ஓடி போயிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னான். அந்த வார்த்தையை நான் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். இவனை பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா நான் எப்போவோ பழி வாங்கியிருப்பேன், இவனை கொன்றிருப்பேன். கூட பிறந்த ஒரு பொறப்புக்காக நான் இவனை விட்டு வச்சுருந்தேன். ஆனால் இவன் எப்போ இந்த வார்த்தையை சொன்னானோ, எனக்கு நடந்த விஷயங்களை எல்லாருக்கும் தெரிய வைக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். இப்போ கூட இவன் மேலே எனக்கு கொலை வெறி இருக்குது. ஆனால் கூட பிறந்த பொறப்புன்றதுனால இவனை உயிரோடு விட்டுட்டு போகிறேன். இந்த விஷயம் இப்போ வரைக்கும் கூட தெரியலனா நான் பொட்டத்தனமாக ஓடி போயிட்டேன்ற ஒரு பேர் தான் இந்த குடும்பத்துலேயும் சரி இந்த ஊர்லேயும் சரி இருக்கும். நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாழணும்னு நினச்ச பெண்ணோட நீ இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க. இந்த பெண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோ, அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் ஒரு எந்த கெட்ட எண்ணமும் எந்த கெட்ட செயலும் நீ பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த செகண்ட் நான் இந்த இடத்துல வந்து நிற்பேன். எப்போவுமே இந்த குடும்பத்துக்கும் இந்த பெண்ணுக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போகிறாரு. இந்த விஷயத்தை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இதை பார்த்து ரொம்ப வேதனை அடைகிறாங்க. நம்ம முத்துவேலை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துவேல் கொஞ்ச நாள்லேயே மனசு அளவில் பாதிக்கப்பட்டு மனநிலையும் பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி பைத்தியமாகிறாரு. அதே ஊர் ஃபுல்லாக மாரிமுத்துவை நான் தான் கொன்னேன், அவன் எரிஞ்சு போய் என் முன்னாடி வந்து நிற்கிறான், என்னை பயமுத்துறான், என்னை மிரட்டுறான், என்னை கொல்ல போகிறான், இப்படி சொல்லி 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 அந்த ஊர் ஃபுல்லாக உலாவ ஆரம்பிக்கிறாரு பைத்தியமாகி. இதை பார்த்த ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் இறந்ததை தாங்க முடியாமல் தம்பி இந்த மாதிரி ஆயிட்டான், இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி கிடைக்க அவங்க அப்பா அம்மா கொடுத்து வச்சுருக்கணும், இந்த மாதிரி தான் அந்த ஊரே பேசுது. ஆனால் உண்மையான சம்பவம் வந்து இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் என்ன பண்ணுறாருன்னா, அதே ஊரில் ஒரு சுடுகாட்டில் ஒரு பிணத்தை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன நினச்சாரு ஏது நினச்சாருன்னு தெரியல. அந்த எரியிற பிணம் இருக்குல்ல, அந்த பிணத்துலேயே அந்த நெருப்போடு சேர்ந்து இவரும் குதிக்கிறாரு. துடிச்சு அந்த நெருப்புலேயே வெந்து செத்து போகிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த குடும்பத்தார் அந்த ஊர் மக்களும் பதறி அடிச்சுட்டு போய் அதை அவங்க பார்க்குறாங்க. நம்ம முத்துவேல் உடல் கருகி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வெளிரினா அந்த கண் அப்படியே வெளியே வந்த மாதிரி அந்த மாதிரி இறந்து கிடக்கிறாரு. இவர் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இவர் அங்கேருந்து மாரிமுத்துன்னு சொல்லிட்டு வந்தார்ப்பா, அது யாருன்னு தெரியல. இவங்க அண்ணன் அங்கே சுடுகாட்டில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க. உடனே இவங்க அப்பா அம்மாவும் அந்த ஊருக்காரங்களும் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆமாம் மாரிமுத்துன்றது இவர் கூட பிறந்த அண்ணன் தான். இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தொலைஞ்சு போனாங்க. அவர் நினைப்பாகவே இருந்ததுனால தான் இந்த மாதிரி நெருப்பில் வந்து விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி என் புள்ள பழி வாங்க மாட்டேன்னு சொன்னானே எங்ககிட்ட, இந்த மாதிரி இவனை கொல்ல மாட்டேன்னு சொன்னானே, எதுக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாள் கழித்து இவனுக்கு பண்ண வேண்டிய காரியம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க குலதெய்வமான அவங்க ஊர் பரளிக்காட்டு காளியம்மன் கோயிலில் அந்த பூசாரி கிட்ட குறி கேட்க போகிறாங்க. அந்த பூசாரி குறியும் சொல்கிறாரு. அந்த பூசாரி சொல்கிற விஷயம் இந்த குடும்பத்தையே பேரதிர்ச்சியில் கொண்டு போய் விட்டுருச்சு. இந்த மாதிரி உங்கள் மூத்த பையன் இறந்து போய் கிட்டத்தட்ட 1 வருஷமாக உங்கள் வீட்டுக்களில் வர முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வமான இந்த பரளிக்காட்டு காளியம்மன் இருந்ததுனால ஒரு கட்டத்தில் ஒரு கிரகணம் ஏற்படும் போது அந்த நாளில் அந்த ஆத்மா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து குடியேறி இருக்கு. அதுவும் இல்லாமல் கொலவெறியில் இருந்திருக்கு. ஆனால் உங்ககிட்ட அந்த ஆத்மா சொன்னது, இந்த மாதிரி நான் என் தம்பியை பழி வாங்க மாட்டேன், இந்த மாதிரி யாரையுமே எதுவும் பண்ண மாட்டேன், உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லிச்சு. ஆனால் அது அந்த எண்ணத்தில் வரல. உங்களோட பையன் 2வது பையன் முத்துவேலை அவன் எப்படி இந்த மூத்த பையனை எரித்து கொன்னானோ அதை விட கொடுமையாக கொல்லணுன்ற ஒரு வெறியில் தான் அந்த ஆத்மா உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. இந்த சந்தர்ப்பம் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் தான் உங்கள் பையன் இந்த மாதிரி பேசி தனியாக மாட்டினா. இந்த விஷயத்தை ஒரு தூண்டுதலாக வச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டில் இருக்கிறத எல்லாக்கிட்டையும் காமிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பயமுறுத்தி இந்த மாதிரி தம்பி இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக தான் அதோட உருவத்தை வெளிக்காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாரிமுத்துவோட ஆவி என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, நான் விரும்பின பொண்ணோடையும் வாழ முடியல, ஏன் ஆசைகள் கனவுகளையும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ நல்லா இருக்க முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது. அதே மாதிரி
நினச்சதை நிறைவேற்றிட்டு அவனை கொன்னுட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் மாரிமுத்துவோட ஆவி உங்கள் வீட்டை எதுவும் பண்ணாது. உங்கள் 2வது பையன் பண்ண பாவத்துக்கு கிடைச்ச தண்டனைன்னு அந்த கடவுள்கிட்ட ஒரு நன்றியை சொல்லிவிட்டு உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்கும் எதுவும் ஆகலைன்னு நினச்சிட்டு நீங்கள் இதோடு இங்கேருந்து போயிடுங்க. இதுக்கப்புறம் மாரிமுத்துவோட ஆவி உங்களை எதுவுமே பண்ணாது. இன்னையிலேருந்து மாரிமுத்துவோட அந்த ஆன்மா உங்களுக்கு ஒரு தெய்வமாக நின்று உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். அவனுக்கு தேவையானதை அவன் செஞ்சுக்கிட்டான். நீங்கள் எதுக்கு மேலே எதுவுமே பயப்பட தேவையில்லை. நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்புகிறாரு. என்ன தான் கணவன் இந்த மாதிரி தப்பு செஞ்சிருந்தாலும் இறந்து போனது அப்பா அம்மாவினாலும் சரி இந்த மாதிரி அந்த மனைவினாலும் சரி கொஞ்சம் ஏற்றுக்க முடியல தான். ஆனால் அவங்களோட மனசில் மாரிமுத்துக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு நியாயமான விஷயம்ன்ட்டு அவங்க அதை நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காளிக்கு அந்த பரளிக்காட்டு காளியம்மனுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு வந்து கிளம்புறாங்க. இந்த கதையில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பழி வாங்குகிற விஷயம் மனுஷனுக்கு இல்லை, பேய்க்கும் இருக்குது. பட் இந்த பழி வாங்குகிற விஷயன்றது யாருக்குமே இருக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. ஏன்னா பழி வாங்குகிற விஷயத்தினால நிறைய பிரச்சனைகள் மட்டும்தான் வளரும், எந்த ஒரு நல்லதும் நடக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பழி வாங்குறது தப்பு. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி உண்மையில் இருந்த அமானுஷ கதைகளை நீங்கள் கேட்கணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஹீரோ விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.